இதுலயே ஆளுக்கு நிறைய இருக்காங்க. யுத்தத்துல போராளியா முன்னா போராளி அதான் சமுத்தி உதவி அப்படி எதுவும் இருக்கா? சமுத்தி லோன் பட்டி கொண்டே இருக்கிறேன், காசு கிடைக்கிறதுன்ட்டு இல்லை. லோன் நீங்க லோன் எடுத்துட்டீங்க? என்ன லோன் எடுத்தேன், கஷ்டத்துல தான் லோன் எடுத்தேன் நான். அதால லோன் கொஞ்சம் கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு. அதால அந்த காசை வட்டி எடுத்துறீங்க. என்னென்றால் மற்ற சாப்பாடுக்கு என்ன செய்றீங்களாப்பா? சாப்பாட்டுக்கு நாளாக தான் கஷ்டம்னு சின்ன சின்ன கடை தான் ஒன்று வச்சுக்கிறாங்க. சாமான்கள் ஒன்றும் இல்லை. கடை ஒன்று வச்சுக்கிறீங்களா? என்ன சின்ன கடை ஒன்று வச்சுக்கிறேன். அதில் தான் இப்போ உழைப்பும் இல்லை. கடையில் இப்போ வந்து கொஞ்சம் வியாபாரம் போகிறதில்லை. என்னோட கிட்ட கடையில் வந்துருக்கா படிக்க ஒரு 1000 1500. என்ன வகையான சாமானை போட்டு கடையில் வைக்கிறீங்க? கடையில் சாமான்கள் சொன்னால் சும்மா இது ஒரு மிக்சர் மாதிரி அந்த வெத்தில கூறு. பழங்கள் அப்படி இல்லை. பழங்கள் பப்பா பழங்கள் அப்படி வந்தால் எடுத்து போட்டு விற்பேன். கடைக்கு கொஞ்சம் சாமான்கள் நிறைய போட்டால் கொஞ்சம் வியாபாரம் செய்வீங்க. எத்தனை படிக்கிறீங்க? 12. 12 ஏழு படிக்கிறீங்களா? என்ன பாடமாம்மா செய்கிறீங்க? ஏழு டெக்னாலஜியோட தனி ஒரு பாடம் இருக்கா? அம்மா கஷ்டம் ஸ்கூல் நடந்து தான் நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். 4 பிள்ளைகள் என்ன? ஓகே. மாதம் அந்த படிக்கிற செலவு சாப்பாட்டு செலவுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். இது இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விஸ்வமுடு என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். 13ஆம் கட்ட குமாரசாமிபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே நந்தகுமார் கனித்திரா என்ற ஒரு தங்கச்சியை சந்திக்க வந்திருக்கிறோம். மேலே அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ அவங்களோட கலந்துரையாட போகிறோம். நல்லா இருண்டு போச்சு. இப்போ நாங்கள் இவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவன் பாதிக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. நோய்வாய்ப்பட்டதுக்கான அந்த குளிர்ச்சியால் பாருங்க. இது இந்த அம்மாண்ட காப்பி நாங்கள் நானா கணித்திரா மருந்து எடுத்ததுக்கான ஆதாரங்கள் மருத்துவர்ன்ற பதிவுகள் இருக்குது. இது இந்த அம்மாண்ட, இது இந்த இவருடைய ஹஸ்பண்ட் நந்தகுமார்ன்றவற்ற. அவருக்கு என்ன மருத்துவம்மா? வயிற்றில் கட்டியே நோய் கடுமையாக வேலை செய்ய மாட்டாருன்னு சொன்னீங்களே. என்ன இந்த நோய் சம்பந்தமாக மருத்துவத்தை பதிவுகள் இது காணப்படுகிறது. உங்களுக்கு என்ன கஷ்டமாம்மா? நீங்கள் எங்களுக்கு கோல் பண்ணியிருந்தீங்களா? என்ன கஷ்டம்? எனக்கு இப்போ வந்து 4 பிள்ளைகள் படிக்கணும். இவங்க 4 பிள்ளைகள் உங்களுக்கு என்ன? சரி, ஓகே. இந்த கஷ்டம் வந்து ஒரு நோயாளி. அதே மாதிரி 4 நோயாளி எனக்கு காட்டு இருக்கேன். எங்களுக்கு கண்டாலும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு பிள்ளைங்க படிப்புக்கு எனக்கு செலவழிக்கக்கூடிய காசு இல்லை. இந்த பிள்ளைங்க இந்த படிப்புக்கு தான் நான் இதை பெரிய ஒரு உதவியாக கேட்டிருக்கிறேன். பிள்ளைங்க படிப்பு செலவு, இந்த சாப்பாடு செலவுக்கு பெரிய உதவி செய்தால் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்போ உங்களோட கணவர் என்ன வகையான நோய்? இவர் வந்து யுத்தத்திலேயே இந்த ஆளுக்கு நிறைய இருக்காங்க. யுத்தத்தில் போராளியா முன்னா போராளி குட்டியை தூக்கி வச்சிருக்கீங்களா? கட்டுறாங்க. சரி. இப்போ உங்களுக்கு உண்மையில் உங்களோட கணவர் வேலை செய்ய மாட்டார்ன்றது உண்மையில் இதுலேருந்து தெளிவாகிறது. நீங்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நானும் உங்களுக்கு வேறு உதவிகள் எதுவும் இருக்குது? அரசாங்க உதவிகள், அதான் சமுத்தி உதவி அப்படி எதுவும் இருக்கா? சமுத்தி லோன் பட்டி கொண்டே இருக்கிறேன், காசு கிடைக்கிறதுன்ட்டு இல்லை. நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க? என்ன லோன் எடுத்தேன், கஷ்டத்தில் தான் லோன் எடுத்தேன் நான். அதால் லோன் கொஞ்சம் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதால் அந்த காசை வட்டி எடுத்துறீங்க. என்னென்றால் மற்ற சாப்பாடுக்கு என்ன செய்கிறீங்களாப்பா? சாப்பாட்டுக்கு நாளாக தான் கஷ்டம்னு சின்ன சின்ன கடை தான் ஒன்று வச்சுக்கிறாங்க. சாமான்கள் ஒன்றும் இல்லை. கடை ஒன்று வச்சுக்கிறீங்களா? என்ன சின்ன கடை ஒன்று வச்சுக்கிறேன். அதில் தான் இப்போ உழைப்பும் இல்லை. கடையில் இப்போ வந்து கொஞ்சம் வியாபாரம் போகிறதில்லை. என்னோட கிட்ட கடையில் வந்துருக்கா படிக்க ஒரு 1000 1500. என்ன வகையான சாமானை போட்டு கடையில் வைக்கிறீங்க? கடையில் சாமான்கள் சொன்னால் சும்மா இது ஒரு மிக்சர் மாதிரி அந்த வெத்தில கூறு. பழங்கள் அப்படி இல்லை. பழங்கள் பப்பா பழங்கள் அப்படி வந்தால் எடுத்து போட்டு விற்பேன். கடைக்கு கொஞ்சம் சாமான்கள் நிறைய போட்டால் கொஞ்சம் வியாபாரம் செய்வீங்க. சரி, உங்களோட கருத்தில் நான் எடுக்கிறேன். கருத்தில் நான் குட்டியை நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? என்ன பேர்? அருளரசன். எந்த ஸ்கூல்? பாரதி. தங்கச்சி எத்தனை படிக்கிறீங்க? 12. 12 ஏழு படிக்கிறீங்களா? என்ன பாடமாம்மா செய்கிறீங்க? ஏழு டெக்னாலஜியோட தனி ஒரு பாடம் இருக்கா? டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், காமர்ஸ் அப்படியாண்டு இல்லை. எதுக்குள்ளே இருக்குது டெக்னாலஜி? தனியாக டெக்னாலஜின்னு தான் சொல்கிறது. ஏல் ஒரு பாடம்.
சரி ஓகே. தங்கச்சி எத்தனை படிக்கிறீங்க? 5. 5ஆம் வகுப்பு. இந்த முறை ஸ்காலர்ஷிப்பாக அடுத்த வரையம்மா? இந்த முறை ஸ்காலர்ஷிப். சரிம்மா. இப்போ தங்கச்சி உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட படிப்பு சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் கேட்க போகிறீங்களா? சைக்கிள் இருக்கோ? அம்மா அப்பா கஷ்டம், ஸ்கூல் நடந்து தான் போகிறது. இப்போ போக்குவரத்துக்கு ஒரு சைக்கிள். ஓகே. நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். 4 பிள்ளைகள் என்ன? ஓகே. மாதாந்த படிக்கிற செலவு, சாப்பாட்டு செலவுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். சரியம்மா. இப்போ நீங்கள் உங்களோட மகள் நல்லபடியாக கழிச்சிருக்கிறாள். நீங்கள் என்ன எங்கள்கிட்ட கேட்குறீர்கள்? நான் கேட்குறது வந்து எங்களுக்கு நாளாந்தம் சாப்பாடுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய மாதிரி எனக்கு இந்த கடைக்கு கொஞ்சம் சாமான்களையும் போட்டு மற்ற எனக்கு முக்கியம் வந்து இந்த பிள்ளைங்க படிப்பு இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் எழுத போகிறா, பாஸ்போர்ட் சாமான்றதுக்கு அவள் அதுக்கு எந்த கையில் இப்போ பண வசதி இல்லை. இதண்டா வந்து சப்பாத்தி இல்லையாண்டா அழுகிறா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு. அப்படியான ஒரு பெரிய ஒரு உதவியை செய்தால் எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். சரியம்மா. நாங்கள் இப்போ வளமையாக நாங்கள் அந்த வீடியோ எடுக்க ஒரு தொகுப்புற மாதிரி செய்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் இந்த அட்ரஸ் என்னம்மா? இந்த அட்ரஸ் 13ஆம் கட்ட குமாரசாமிபுரம் விஸ்வநாதன். 13ஆம் கட்ட குமாரசாமிபுரம் விஸ்வநாதன் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் ஒரு மிக கஷ்டப்பட்டாக்களை சந்திக்கிறோம். 4 பிள்ளைகள், 7 படிக்கிற பிள்ளை ஒருத்தர் இருக்கிறா. அவங்க படிப்பு முக்கியமாக அவங்க படிப்புக்கு தான் முக்கியம். நாங்கள் படிப்புக்கு உதவி செய்யணும். அடிப்படையில் இவங்கள்ட்ட படிப்புக்கு சைக்கிள் ஒன்று கேட்குறாங்க. மாதாந்த படிப்புக்கு உதவி கோருகின்றார்கள். மற்றது சாப்பாட்டுக்கு உதவி கேட்குறாங்க. அதை விட மேலதிகமாக இந்த அம்மா இது ஒரு பெட்டி கடை ஒன்று போட்டுருக்கலாம். இந்த பொட்டி கடைக்கு ஏதாவது கடை ஏற்கனவே போட்டுருக்கீங்களே இந்த, அப்போ அந்த கடைக்கு ஒரு உதவி செய்தால் தெரியும். எவ்வளோ உங்களுக்கு உதவி வேணும்? கிட்டத்தட்ட சாமான்கள் போகிறோன்னா இப்போ ஒரு 50,000 மிக குறைஞ்ச அளவு சொற்பம். உண்மையில் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறீர்கள். இந்த கிராமத்தை சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். நாங்கள் உதவி செய்ய மட்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்போ எங்களால் ஒரு சின்ன உதவி ஒன்று செய்ய போகிறோம். எங்களுக்கு இந்த உதவி இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பிள்ளை இந்த ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைக்கு கொப்பி, அந்த பயிற்சி புத்தகங்கள் அப்படியான சாமான் கேட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய போகிறோம். இந்த இப்போ ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் புத்தகங்கள் வேறு என்ன கேட்டீங்க? சப்பாத்து அதுக்காக வாங்கி கொடுங்க. 3000 காணும் தானே? இது எங்கட சொந்த காசு. அதாவது மேலதிகமாக இவங்கட காணொலியை நாங்கள் வெளியிட வைக்க பார்க்குறவர்கள் உதவி செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் கொண்டு வந்தோம். இதுக்காக நீங்கள் எண்ணி பாருங்க எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி. எங்கட காசு இதை நாங்கள் உழைச்சி எங்கட காசு எண்ணி பாருங்க. 3000 ரூபா இருக்குது. இந்த சார் எனக்கு இப்போ வந்து பார்த்து எங்களை உண்மையிலேயே எங்களை நிலைமையாக கஷ்ட நிலைமையாக புரிஞ்சு இந்த சார்கிட்ட இந்த சொந்த காசை இந்த ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைக்கு சப்பாத்து கொண்டு கொடுக்குறபடி தந்திருக்கிறேன். நான் உண்மையிலேயே பிள்ளைக்கு சப்பாத்து கொண்டு எனக்கு பெரிய ஒரு உதவி உண்டு சார் செய்கிறதுக்கு. அது நான் சாருக்கு ரொம்ப நன்றியாக தெரியாது. குடும்பத்துக்கே நான் ரொம்ப நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் உள்ள கிளிநொச்சி மாவட்டம். இது கிளிநொச்சி மாவட்டம் என்ன? கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். கிளிநொச்சின்ற முல்லைத்தீவின் போர்டர் கிட்டத்தட்ட அங்கால சொட்டு தூரம் தான் முல்லைத்தீவு இருக்குது. அந்த அடிப்படையில் உலகெங்கு ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற கணேசுங்கிறதுக்காக நான் உங்கள் கணேஷ், என்னுடைய மனைவி, என்னுடைய 3 பிள்ளைகளும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மேலும் நாங்கள் இவங்களுக்கு இந்த உதவி செய்த உண்மையாக ஒரு தக்கவருக்கு தான் இந்த உதவி செய்திருக்கிறோம். தொடர்ந்து இவங்களுக்கு இப்போ சர்வதேசத்தில் வாழ்கின்ற வசதி படைத்தவர்கள் உண்மையான உதவி செய்யணும் என்று சொல்லி மனம் படைத்தவர்கள் இவங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலையிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி.